ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்றைக்கி நம்ம எய்ம்ஸ் நார்செட் 6ஓட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் 5க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைம் பவுண்ட் எக்ஸாம்ஸ் அது என்னங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எய்ம்ஸ் நார்செட் வரப்போகுது April 14. ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நாங்கள் எப்பயுமே கண்டக்ட் பண்ணுவோம். வர 10th March 2024 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை டிப்ளமோ வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர்ட் நர்ஸாக இருக்கணும் இன் எனி ஆஃப் த ஸ்டேட் நர்சிங் கவுன்சில். ஓகேவா? நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நோ நீட் ஆஃப் எனி எக்ஸ்பீரியன்ஸ். இதே டிப்ளமா இருந்தால் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஆர்எம் எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஏஜ் 30 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. 18 to 30 yearsக்குள்ளே ஏஜ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75,000-76,000 வரும். இது எய்ம்ஸ் டெல்லியோட பே ஸ்லிப் தான். ஏஜ் லிமிட் 18 to 30 years கொடுத்துருக்காங்க. சம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன்ஸ் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years. இதே பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்தால் 10 years. ஓகேவா? தென் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் 5 years. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ளஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் 8 years, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வித் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 10 years அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு ஏஜ் 30க்கு மேலே இருக்குது, இல்லை 33 or 35க்கு மேலே இருக்குது, நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் சிஎன்சிஐ கொல்கட்டா, நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சென்டர் டெல்லி அண்ட் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மும்பை, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே 35 கொடுத்துருக்காங்க. ஸோ 35னா அவங்க சப்போஸ் நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 38 வரையும் அப்ளை ஆகலாம். இல்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களும் 40 years வரையும் அப்பியர் ஆகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் 35+ இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்பியர் ஆகலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்னும் எக்ஸாக்டான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் 80:20 இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 80 post is reserved for females and 20 for males. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். 26th February ஸ்டார்ட் ஆகிருக்கு, 17th March எண்ட் ஆகுது. லாஸ்ட் டைம் ரஷ் பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 14th April, மெயின்ஸ் 5th May. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் 2 stages. ஆல்ரெடி அவங்க லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணது தான் இது. Stage 1 ப்ரிலிம்ஸ், Stage 2 மெயின்ஸ். Stage 1 ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா April 14 நடக்குது. 100 MCQ வித் 90 minutes டைம். 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. 80 questions ஃப்ரம் நர்சிங்ஸ்லேருந்து இருக்கும். தென் 20 questions ஃப்ரம் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 questions வரும். இது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான் சொல்லியிருக்காங்க. 1:5 லிஸ்ட் டவுன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 போஸ்ட் வருதுன்னா 500 பேரை அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா May 5th. இதில் 100 MCQs இருக்கும். இது 90 minutes டைம் டியூரேஷன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் அண்டு நர்சிங் ஸ்கில் பேஸ்ட் அண்ட் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் எடுக்கிற ரேங்க்கு தான் உங்களுக்கான சீட்டை டிசைட் பண்ணும். ஸோ நார்செட் அப்பியர் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3,000 rupees. இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 2,400 rupees. இதே பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எதுவும் கிடையாது. சப்போஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த 2,400 rupeesம் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு விஷயம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடபிள்யூஎஸோ இல்லை ஓபிசியோ இல்லை எஸ்சி எஸ்டியோ எதாக இருந்தாலும்
கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் தான் நடக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் இடபிள்யூஎஸ் நான் போன வருஷம் வச்சுருக்கேன் இந்த வருஷம் இல்லை அப்படின்னா யுவர் கேண்டிடேட்ஸ் வில் பி கேன்சல்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்கான மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. நார்செட் 5க்கும் 6க்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைம் பவுண்டு தான் டிஃப்ரென்ஸ். டைம் பவுண்டுனா என்ன? டைம் பவுண்ட்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 100 கொஷின்ஸ் 90 மினிட்ஸில் எழுத போகிறீங்க, ஓகே. ஆனால் அதை 100 கொஷினையும் நாங்கள் 5 செக்ஷனாக பிரிச்சுருவோம். ஸோ அந்த 5 செக்ஷனும் 18 மினிட்ஸில் முடிக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இதுதான் வந்துட்டு நார்செட் 6ல் இருக்க சேஞ்ச் பண்ணியிருக்க விஷயம், ஓகேவா? அப்படி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 கொஷின் நீங்கள் 18 மினிட்ஸில் முடிக்கணும். அப்படின்னா லெஸ் தென் அ மினிட் ஒரு கொஷினுக்கு நீங்கள் எடுத்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டைம் பவுண்டுனா அதான் 5 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க, 20 கொஷின் 18 மினிட்ஸ் அண்ட் ஆட்டோ சப்மிஷன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 20 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது 18 மினிட்லேயே ஆட்டோ சப்மிட் ஆகிடும். நீங்கள் நினச்சாலும் ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் டி சூஸ் பண்ணிட்டேன், அதை சியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் பண்ண முடியாது. இதுதான் டைம் பவுண்டுக்கான அர்த்தம், ஓகேவா? இதில் டிஃபிகல்ட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், உங்களோட ப்ரீவியஸ்லி சூஸ் அன் ஆப்ஷனை வந்து திருப்பி வந்தெல்லாம் மாற்ற முடியாது. ரெண்டாவது வந்துட்டு அந்த 5 செஷனுமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா யூ வில் லூஸ் தட் டைம், ஓகேவா? ஸோ என்னோட அசம்ஷன் படி ஆப்டிடியூட் செஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சம்ஸ் போடுறதுக்கு 1 மினிட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த செஷன் மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர்த்து நர்சிங் செஷன் டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஓகேவா? இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாருமே இப்படி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேங்கிங் எக்ஸாம்ஸ் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்ஸாக எடுத்தாலும், ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எஸ்பிஐயாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் அவங்க டைம் பவுண்ட் வச்சு தான் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட்னா 1/2 ஹவர்க்குள்ளே முடிச்சிடணும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதே தான் வந்துட்டு நம்ம நர்சிங்லேயும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் கெட் பேனிக், பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்ன கேட்டால் இது ஒரு பூன் தான் சொல்லுவேன், ஓகேவா? ஏன் பூன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நேரோ பண்ணி எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஓகேவா? ஒரு கொஷின் வருது, அந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுதிட்டு அந்த கொஷின் அப்படியே மறந்துடலாம். நீங்கள் மறந்துடலாம் இந்த சென்ஸ் மூவ் ஆன் ஆகிடலாம். அடுத்த பார்ட் ஆஃப் த கொஷினுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிடலாம், ஓகேவா? ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயமே தவிர்த்து டிஃபிகல்ட்டி ஆர் சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுவீங்க. ஆனால் இதில் இருக்க நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஆப்டிடியூட் சம்ஸ் கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா 20 கொஷின்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஷின் ஆப்டிடியூடில் வந்தாலும் நீங்கள் அதுக்கு லெஸ் தென் அ மினிட் ஸ்பெண்ட் பண்ணி சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து கஷ்டமே தவிர வேறு எந்த கஷ்டமும் இருக்காது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட், ஓகேவா? ஸோ என்ன செய்யுங்க, டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டெஸ்ட் சீரீஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெய்லி ஆர் ஸ்பெசிஃபிக் கொஷின் ஸ்பெசிஃபிக்காக கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கொஷினை நான் இத்தனை செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் வில் பி குட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வி ஹாவ் எ இன்ஸ்டியூட், வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட். எய்ம் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் பவுண்ட் ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் உண்டு, எய்ம்ஸ் மாடல் மார்க் டெஸ்ட்டும் உண்டு. ஃபீஸ் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணாலே நாங்கள் சொல்லுவோம். ஸோ எங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜிப்மரில் டாப் 20 ரேங்கிங்கில் 6 மெம்பர்ஸ், நார்செட் 5ல் வந்துட்டு மோர் தென் 50%. நான் சொல்கிறது ஷார்ட் லிஸ்டட் கிடையாது, அதாவது ப்ரிலிம்ஸ் மட்டும் செலக்ட் ஆனவங்க கிடையாது, மெயின்ஸும் செலக்ட் ஆனவங்க சொல்கிறேன், ஓகேவா? தென் ஹவு டு கிளியர் ஸ்டேஜ் 1 கொஷின் சிம்பிளாக தான் இருக்கும். தென் நீங்கள் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறது உங்களோட ஜென்ரல் சப்ஜெக்டை பொறுத்து தான். ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகேல நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல மார்க்ஸிங் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க.
மூணாவது வந்து மேனேஜ் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்ஸில். மேனேஜ் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் இதுதான். பார்த்துக்கலாம் 18 மினிட்ஸ் தானே முடிச்சிருவா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸி டு வேவாக எடுக்காதீங்க. ப்ராக்டிஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அண்ட் ப்ராக்டிஸ் MCQs ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணுறீங்கன்னா ஸ்டேஜ் 2 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், நர்சிங் ஸ்கில் பேஸ்ட் சினாரியோ பேஸ்ட். ஆனால் நீங்கள் உங்களோட கண்டென்ட் தியரிஸில் உங்களோட MCQஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதுவும் சீக்கிரமாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதில் ஆனால் நல்ல ரேங்கிங் எடுக்கணும், ஏன்னா அதுதான் உங்களோட சீட்டை டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து டைம் பவுண்டு தான். ஸோ இது வந்து லேட்டராக நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் ஆன ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.